டார்ஜஸ். என்ன மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒருவர் வேற யாரும் இல்ல, நம்ம 12ஆம் இளவரசர் தான். அப்படி இருக்க சான்ஸே இல்ல. இதை என்னால நம்பவே முடியல. என்ன சார் சொல்றீங்க? தான் எழுதிருக்கு. மகாராணியோட உயிரை தான் நீங்க படிக்கிறீங்களா? ஒரு பூனை கிட்ட இவ்வளவு பொறுப்பை எப்படி ஒப்படைக்க முடியும்? மகாராணி என் மேல அளவு கடந்த அன்புதான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்க. அந்த நம்பிக்கையை நீங்க தான் காப்பாத்தணும் இளவரசரே. நிச்சயமா நான் காப்பாத்துவேன். உயிர்ல மகாராணி என்ன எழுத சொல்லிருக்காங்களோ அதுதான் எழுதிருக்கு. மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லிருக்காங்க. அது 5000 ரூபான்னு போட்டு. 5000 ரூபா தானா? சார், கோவப்படாதீங்க சார். ஒருவேளை இளவரசர் காணாம போயிட்டாலோ இல்ல விபத்துல இறந்துட்டாலோ இந்த அரண்மனையை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களோடதாயிடுது. புரிஞ்சுதுங்களா? பொறுப்புகளை அந்த பூனை கிட்ட கொடுத்ததே என்னால ஒத்துக்க முடியலன்னு சொல்றேன். நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனைய பார்த்து நாய் தான் குலைக்கும். 600 வருஷங்களுக்கு முன்னாடி